ரீசெண்டாக ஆன்லைனில் ஃபுல்லும் யூடியூப் ஷார்ட்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது ஆடி சேல், ஆடி ஆஃபர் இந்த மாதிரி நிறையா தள்ளுபடி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே ஷாப்பிங் ஹால் இது வந்து நல்ல வைரலாக போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம இந்தியாவில் இல்லை, மலேசியாவில் இதே மாதிரி ஆஃபர் இருக்குல்ல, 50%, 70% இந்த மாதிரி ஆஃபரில் நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட பாடி டைப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து சப்பியாக இருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்து நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு சில கிளாத்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். புதுசாகவும் ஒரு சிலது நான் ட்ரை பண்ணுவேன் அப்பப்போ. ஏன்னா ஆஃபரில் போடும்போது நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பாடிக்கு வந்து நம்ம பாடி டைப்புக்கு அது வந்து சூட் ஆகுதா அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவேன். எப்போவுமே ட்ரை பண்ணுறது ஆஃபரில் இருக்கும்போது வாங்கி ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டுறேன். பர்பிள் கலர்ல அந்த கொரியன் அந்த ஒரு வைப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன். ஆனா இது எப்படி எனக்கு இருக்கு, எனக்கு எப்படி சூட் ஆயிருக்குன்னுலாம் எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. என்னோட பாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப லீனா கொரியன் கேர்ள்ஸ் மாதிரியெல்லாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களை பார்த்தாலே தெரியும். ஆனாலும் ஒரு ஆசையா இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கும்போது. இப்ப நிறைய ட்ரெண்ட் ஆகுது இல்லையா, அதனாலதான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லுமே பட்டனா இருக்குது. பிளஸ் இது வந்து உடம்பா ஒட்டாது, கம்ஃபர்டபுளாவும் இருக்குது. ஆனா நைட்டி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் இதை எடுத்திருக்கேன். ஃபுல்லும் இந்த ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை வந்து இது குண்டா காட்டல, அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் ஒல்லியா காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்ஃபர்டபுளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மெயினா வந்து இது எனக்கு ரொம்ப போட்டா வந்து அப்படியே ஃப்ரீயா நைட்டி போட்ட ஃபீல் தான், நல்லா இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கழுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கயர் கட்டுறது. ஸ்கூல் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இப்படி கட்டிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாதிரி லைன் லைனா போட்டு ஒரு மாதிரி ஜிகினா மாதிரி ஷிம்மரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட்ல எல்லாம் போனோன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் சின்ன வயசுல போட்டு எங்க அம்மா செலக்ட் பண்ற ஒரு வைப் இருக்கும் அந்த சைல்ட்ஹுட்ஸ்ல எல்லாம், அந்த மாதிரி ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிசைனாவும் இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொச்சன்ற இந்த மாதிரி இருந்துச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியலையே, நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே வந்து நான் நினைச்சதை விட நல்லா இருந்தது. ரொம்ப காசும் கம்மி, அதனால நான் இதை வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தது எனக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப இந்த ஜிகு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் அது செட்டில்லா இருக்கணும், செட்டில்லா ரொம்ப அடிக்காத மாதிரி இருக்கணும். அடிக்கிற மாதிரி ஜிகுலாம் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும், இப்பயும் பிடிக்கும். ஆனா டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இல்லையா, நமக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்கு. அந்த மாதிரி மாறிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. இதோட சவுண்டு வேற எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து எடுத்திருந்தேன். எங்கேயாவது கொஞ்சம் குளிரான இடத்துக்கு போனோம்னா இது கண்டிப்பா போடலாம். ஏர்போர்ட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் இதை கண்டிப்பா போடலாம். அது பிளாக் கலர் சொல்லவே வேணாம், அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். இதுவும் இந்த இதுவும் பாத்தீங்கன்னா இது பேர் என்னது, ஜிமிக்கினா கம்மல், ஜும்காவா, இது பேரு என்னது, ஜமிக்கி இருக்குல்ல, அந்த ஜமிக்கியுமே பாத்தீங்கன்னா கலரா இல்லாம பிளாக்ல இருந்தது. ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே சும்மா ரொம்ப கம்மியான விலை தான். இந்தது வந்து இந்த லேஸ் இதெல்லாம் கழட்டிக்கிட்டு வரும். அது ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி கூலா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து இதுவும் தொலைன்னு தான் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அதனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா ஒயிட் கலர் கண்டிப்பா நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அழுக்காயிரும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஒரு பயம் இருக்கும். இப்ப கொஞ்சம் பெருசானதுனால நான் இதை வந்து எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி பிளைனா எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால இதை வந்து எடுத்தேன். இதுல ஒரு 2-3 கலர் வந்து எடுத்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப செட்டிலான ஒரு கலர் தான்.
அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் சந்தன கலர்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஒன்று எடுத்திருந்தேன். இதுவுமே ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நம்ம ரொம்ப எனக்கு வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு பாடியையும் கொஞ்சம் ஒல்லியாக காட்டணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து ரொம்ப எடுப்பேன். ரொம்ப குத்திட்டு அரிச்சிட்டு அந்த மாதிரினா நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ண மாட்டோம். போட்ட காசு வீணாயிரும், நம்மளும் சைஸ் மாறிட்டே இருப்போம், அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படி போகாமல் இந்த மாதிரி எடுத்துருவேன். ஏன்னா இது வந்து இந்தியாவில் ஆர்டர் போட்டு இங்கே வந்தது. ஸோ பிளாக் கலர் இந்த பேண்ட்டுக்கு இந்த இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தி தான், ஆனால் எனக்கு போடும்போதே பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பாசி லுக்கா எப்படி சொல்கிறது, இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்கெல்லாம் போடுற மாதிரி இதோட வைப்பே வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பிளாக் கலரு அது பிளாக்ல எடுக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. வேணா ப்ளூ வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், அதனால இது பிளாக்ல இருக்கட்டும்னு எடுத்தேன். நான் நினச்சேன் ரொம்ப ஃபுல்லும் பிளாக்காக கையெல்லாமே ஃபுல் கவர் வரதுனால பர்தா மாதிரி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் போட்டு பார்க்கும்போது ரியலி ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு வேற சொன்னாங்க. அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் டைப் மாதிரி நான் வந்து எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அது அமைஞ்சிருச்சு ஒரு வழியாக. இது வந்து ப்ளூ கலர்ல வந்து இருக்குது. ஸ்கூல் யூனிஃபார்முக்குலாம் கோட்ஸ் மாதிரி இருந்துடக்கூடாது, கொஞ்சம் நம்ம வந்து அதை ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன நினைச்சேன்னா, கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு மாதிரியான கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும், உள்ள பேடு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ கை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அண்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பட்டனுமே வந்து டிசைனா சூப்பரா இருந்தது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பாஸ் ஷேப் மாதிரி இருந்தது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போட்டு அந்த ஸ்கர்ட் போட்டு கொரியன் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த இதை இன்ஸ்பயர் பண்ணி என் பாடி டைப்புக்கும் இது நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணதான். ஸோ இதுக்கு ஸ்கர்ட் மட்டும் இல்லை, நம்ம பேண்ட்ஸ் இந்த மாதிரி தொலை பேண்ட்ஸ், பேரலல் பேண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ல எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. பார்ட் 2 வேணும் அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா பார்ட் 2 வந்து அப்லோட் பண்றேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.